அந்த மாதிரி தானே வந்து பார்வையும் கமரையும் பார்த்துருக்கணும். அவங்களுடைய அந்த ஒரு நெருக்கமான இணக்கமான அந்த ஒரு முறையை மட்டுமே நீங்கள் வந்து வேறு மாதிரியாக பார்க்குறீங்களே. நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கும் போட்டியாளருக்கும் ஒரு ஸ்பிரிட் இருக்கும். அதாவது வந்து விளையாடக்கூடிய எந்த பாலை 6 அடிக்கணும், எந்த பாலை 4 அடிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக விளையாடக்கூடிய ஆட்டக்காரர்கள் தான் வந்து உள்ள களத்தில் இறங்கி விட்டதா இந்த டீம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கரெக்டான ஆட்டக்காரங்களை இறக்கி விட்டாங்க அப்படின்னா பார்வை இறக்கி விட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். 24x7 பார்த்தவங்களுக்கு தெரியும். நிறைய பேர்கிட்ட நான் இந்த கேள்விகள்லாம் கேட்டு தான் இந்த இடத்துல உட்காந்து இதை பற்றியான விரிவாக பேச முடியுது. கேட்டவங்க பார்த்தவங்கலாம் சொன்ன விஷயம் 24x7 நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா பார்வை மட்டும்தான் 24x7 நீங்கள் பார்க்கவே முடியும். ஏன்னா ஒரு ஆள் தான் கண்டென்ட் கொடுத்தாங்க, திட்டினாங்க, ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணாங்க, லவ் கண்டென்ட் கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு விஜேவாக இருந்து அவங்க ஒரு மீடியாவுக்கு எந்த அளவுக்கு கேமராவை பார்த்து பயப்பட மாட்டாங்களோ அதை வந்து தெளிவாக கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் வந்து விக்ரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து அவருக்கு தெரியும் ஒரு மீடியா முன்னாடி ஒரு கேமரா முன்னாடி எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணார். ஸோ அந்த மாதிரி இருந்தவங்க ஜெயிச்சாங்க. இப்போ நீங்கள் கமரு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் யதார்த்தவாதி. அவருக்கு வந்து பெருசாக வந்து இப்படி தான் பண்ணணும், இதை வந்து திட்டமிட்டு இப்படி பண்ணணும்னு தெரியாதனால தான் ஒவ்வொருத்தவங்க சொல்கிறதையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அக்கா வந்து சொல்லிட்டு போன பிறகு பார்வையை எடுத்தார். கடுமையாக அவங்க அம்மா வந்துட்டு போனதுக்கு அம்மாவை பார்த்து ரொம்ப பயப்படுற மாதிரி காமிச்சாங்க. அவங்க அம்மா வந்துட்டு போன பிறகு இயல்பானாங்க. அதன் பிறகு முட்டுச்சு, திருப்பி அதன் பிறகு சேர்ந்தாங்க. அதில் தான் கெட்டவங்க ஆனாங்க சாண்ட்ரா. ஸோ இந்த மாதிரி வந்து நகர்வுகள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா போட்டியாக இல்லைங்க, ஒரு பாசம் பிணைப்பு, ஒரு அதன் நடிப்புக்கு மேலே கூடுதல் நடிப்புன்னு சொல்லிடுவாங்க இல்லையா. சரி, அப்படி இருக்க ஒரு இடத்துக்கு தான் அது போச்சு அப்படின்றத பார்க்கலாம். இல்லை, அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு மட்டுமே இந்த ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறதுங்கிறது வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அதாவது மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குது. எந்த துறையாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குது. ஒரு காலில் வந்து ஒரு பெண்ணை வந்து நீங்கள் எட்டி உதைக்கிறீங்க, ஒரு பெண்ணாக இருந்து எட்டி உதைக்கிறீங்க, அதை வந்து ஆதரிக்கிற மாதிரி ஒரு ஆண் வந்து உங்கள் பின்னாடி உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி மொத்தமாக தூக்கி வெளியே தள்ளுறீங்க. அவங்க வந்து கீழே விழுந்து அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸுன்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. அதன் பிறகு மருத்துவமனைக்கு இமீடியட்டாக கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது, கணவர் இருக்காரு. ஒரு நிமிஷம் ஒருவேளை எல்லாருமே கேம் ஸ்பிரிட்டுன்னு நினச்சி உள்ளேருந்து இறங்காமல் வினோத்தும் இவன் சபரியும் விக்கல் விக்ரமும் தூக்கிட்டு போகாமல் இருந்திருந்தா எல்லாருக்கும் போட்டி ரொம்ப முக்கியம் இல்லை.